பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 26வது பாட அழகான தரவுகளை வகை குறித்தல் பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். அந்த வகையில சென்ற வகுப்புல சலாகை வரைபு அப்படி என்றா என்ன, கூட்டு சலாகை வரைபு அப்படி என்றா என்னென்று படிச்ச நாங்கள். அதாவது உறுப்புகளுக்கு பதிலாக சலாகைகளை பயன்படுத்தி தரவுகளை குறிச்சு காட்டக்கூடிய முறைக்குத்தான் சலாகை வரைவு. இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட 3 சலாகைகளை ஒரே வரைவில காட்டுறத கூட்டு சலாகை வரைவு என்கிறோம். இந்த வகுப்புல நாங்கள் தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் எனும் பகுதியில ஒரு கேள்வியை செய்ய இருக்கிறோம். முதலாவதாக தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் அப்படி என்றா என்ன? தரவுகளுக்கு விளக்கம் கூறலண்டா அட்டவணையின் மூலமாக அல்லது இந்த சலாகை வரைவுகளின் மூலமாக தரவுகள் தரப்படும் போது அந்த தரவுகளை வச்சுக்கொண்டு தீர்மானங்களை மேற்கொள்வதுதான் தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் எனப்படுகிறது. அதாவது சலாகை வரைவு அல்லது கூட்டு சலாகை வரைவு மூலமாக தரவு ஒன்று காட்டப்படும் போது அதுல கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் அந்த வரைவில இருந்து தீர்மானத்தை எடுப்பது, சரியான விடைய கூறுவதைத்தான் தரவுகளுக்கு விளக்கமளிக்கிறது என்று சொல்றோம். இன்றைக்கு நாங்கள் பயிற்சியில இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை பார்ப்போம். உங்களுடைய பாடப்புத்தகத்துல பகுதி 2 கணித பாடப்புத்தகத்துல பக்கம் 162ல பயிற்சி 26.1 இருக்கக்கூடிய 3வது கேள்வியை நாங்கள் இப்ப செய்யலாம். பக்கம் 162ல பயிற்சி 26.1 இருக்கக்கூடிய 3வது கேள்வியை செய்வோம். 3வது கேள்வியை பாருங்கோ. ஒரே தேர்தல் தொகுதியில் நடத்தப்பெற்ற கிட்டிய 3 வகையான தேர்தல்களில் ABC என 3 அரசியல் கட்சிகள் பெற்ற வாக்குகளின் சதவீதம் கீழே சலாகை வரைவில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு தேர்தல் தொகுதியில 3 வகையான தேர்தல் தொகுதியில நடத்தப்பெற்ற 3 வகையான தேர்தல்களில் கட்சி A, கட்சி B, கட்சி C ஆகியவை பெற்ற வாக்குகளின் சதவீதம் 3 கட்சிகளினுடைய வாக்குகளின் சதவீதம் 3 தேர்தல்களில் தரவுகளாக தரப்பட்டிருக்குது. அந்த சலாகை வரைவை நாங்கள் முதலாவது வரைவோம். இந்த வரைவினுடைய கிடையச்சில தேர்தல் வகைகளை எடுத்திருக்கிறோம். தேர்தல் புத்தகத்துல வரைவு வரையப்பட்டிருக்குது. தேர்தல் வகைகள் கிடையச்சில எடுக்கப்பட்டிருக்குது. வாக்குகளின் சதவீதம், பெறப்பட்ட சதவீத வாக்குகள் நிலைக்குத்தச்சில எடுக்கப்பட்டிருக்குது. வாக்குகளின் சதவீதம் அடுத்ததாக வாக்குகளின் சதவீதம் நிலைக்குத்தச்சில என்ன அளவில் எடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு இடைவெளியும்
10, 20, 30, 40, 50, 60 என எடுக்கப்பட்டிருக்குது. 10 10ஆக வாக்குகளின் சதவீதத்தை நிலைக்குத்து அச்சில எடுத்திருக்கிறோம். கிடையச்சில தேர்தல் வகைகள் காட்டப்பட்டிருக்குது. முதலாவது தேர்தல் மாகாண சபை தேர்தல். மாகாண சபை தேர்தல். இரண்டாவதாக பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தல். மூன்றாவதாக ஜனாதிபதி தேர்தல். சலாகை வரைவுகள் வரையப்பட்டிருக்குது. மூன்று கட்சிகள், அப்ப 3 சலாகைகள், ஒவ்வொரு தேர்தலுக்கும் 3 சலாகைகள் வரையப்பட்டிருக்கும். ஒரு தேர்தல் தொகுதியில நடத்தப்பட்ட 3 வகையான தேர்தல்களில் 3 கட்சிகள் பாருங்க, 3 சலாகைகள். ஒவ்வொரு தேர்தலுக்கும் 3 சலாகைகள் காட்டப்பட்டிருக்குது. 3 சலாகைகளையும் கண்டிப்பாக வித்தியாசப்படுத்தி இருக்க வேணும். உங்களோட புத்தகத்துல நிறத்தினால வித்தியாசப்படுத்தி இருக்குது. முதலாவது கட்சி ஏ. கட்சி ஏ ஆனது உங்களுடைய புத்தகத்துல பச்சை நிறத்தினால காட்டப்பட்டிருக்குது. நாங்கள் இங்க கட்சி ஏய நீல நிறத்தால குறிப்போம். அடுத்ததாக கட்சி பி. கட்சி பி கட்சிக்குரிய சலாகை நீல நிறத்துல காட்டப்பட்டிருக்குது. கட்சி பி குரிய சலாகை கருப்பு நிறத்துல காட்டுவான். கட்சி சிய நாங்கள் கட்சி சிக்கு சலாகைகள் அப்படி மாறி கீறுவோம். மூன்றாவதாக கட்சி சி ஆனது மூன்றாவதாக இந்த மாதிரியாக வரையப்பட்ட சலாகைகளை கட்சி சி என்று நாங்கள் குறிச்சு காட்டுவோம். சலாகை அப்படி கிடையாக கோடு போட்டிருக்கிற அல்லது நிறந்துட்டோம். இந்த சலாகையை கட்சி சிக்காக பயன்படுத்துறோம். உங்களுடைய புத்தகத்துல முதலாவது கட்சி ஏ பச்சை நிறத்தினாலும், கட்சி பி நீல நிறத்தினாலும், கட்சி சி மஞ்சள் நிறத்தினாலும் காட்டப்பட்டிருக்குது. கண்டிப்பாக இந்த சலாகைகளை வேறுபடுத்தி காட்ட வேணும். அப்பத்தான் எந்த கட்சி என்று தெரியும். முதலாவது எல்லா தேர்தலையும் முதலாவது வரப்போறது கட்சி ஏ.
எல்லா தேர்தலையும் முதலாவது கட்சிக்கு நாங்கள் நீல நிறத்தால போடிடுவோம். பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலையும் முதலாவது இந்த வரையப்பட்ட சலாகைகள்ல முதலாவது வரையப்பட்ட சலாகை கட்சி ஏக்குரியது ஆகும். கட்சியே இதுவும் கட்சியே. அடுத்தது கட்சி பிய கட்சி பிய நாங்கள் கருப்பு நிறத்தை பயன்படுத்தி கருப்பு நிறத்து வரைஞ்சி சலாகைகள் அந்த சரிஞ்ச கோடுகள் கருப்பு நிற சலாகைகளுக்குள்ள சரிஞ்ச கோடுகளை பயன்படுத்தி கட்சி பிய காட்டியிருக்கிறோம். அடுத்ததாக கட்சி சிய கருப்பால நிலட்டி காட்டியிருக்கிறோம். இது கட்சி சி. அதே போல ஜனாதிபதி தேர்தலையும் இது கட்சி சி. இப்ப இந்த சலாகை தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் படிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த சலாகை கூட்டு சலாகை 3 சலாகைகளை ஒரே வரைவில 3 தரவுகளை 3 விடயங்களை ஒரே வரைவில காட்டி இருக்குது. இந்த வரைவு நாங்கள் கூட்டு சலாகை வரைவு என்று சொல்லுவோம். இந்த கூட்டு சலாகை வரைவில காட்டப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு எங்கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்க போறோம். இந்த வரைபை மட்டும் வச்சுக்கொண்டு எங்களிடம் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிக்கிற மாதிரிதான் தரவுகளை வகை தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல். கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு இந்த வரைபில இருந்து வரைவை வச்சுக்கொண்டு விடையளிக்கிறது. முதலாவது கேள்வி பாருங்க, வரைவை கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. வரைவை கொண்டு கீழே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிக்க. இது மாகாண சபை தேர்தலில் கட்சி ஏ, கட்சி பி, கட்சி சி பெற்ற வாக்குகளின் சதவீதம். இது 2வதாக வரையப்பட்டுள்ள கூட்டு சலாகை வரைவானது பாராளுமன்ற தேர்தலில் கட்சி ஏ, கட்சி பி, கட்சி சி பெற்ற வாக்குகளின் சதவீதம். 3வதாக வரையப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் கட்சி ஏ, கட்சி பி, கட்சி சி பெற்ற வாக்குகளின் சதவீதத்தை குறிக்கிறது. கேள்விகளுக்கு விடையளிப்போம். முதலாவது கேள்வி, மாகாண சபை தேர்தலில் கூடிய சதவீத வாக்குகளை பெற்ற கட்சி எது? பாருங்கோ, மாகாண சபை தேர்தலில் கூடிய சதவீத வாக்குகளை பெற்ற கட்சி எது? அப்ப இங்க இருக்கு மாகாண சபை தேர்தல் இந்த இருக்குது. மாகாண சபை தேர்தலில் கூடிய சதவீத வாக்குகளை பெற்ற கட்சி எது? இப்ப கூட குறையாண்டு நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம்? பாருங்க, முதலாவது கட்சிக்காக வரையப்பட்ட சலாகை எது வரைக்கும் இருக்குது? 50 வரைக்கும் இருக்குது. இப்ப முதலாவது கட்சி பெற்ற வாக்குகளின் சதவீதம் எவ்வளவு? 50%. முதலாவது கட்சிக்கு வரையப்பட்ட சலாகை 50 வரை இருக்குது, 50%. 2வதாக கட்சி பிக்கு வரையப்பட்ட சலாகை எத்தனை சதவீதம் வரை, எத்தனை வரை அந்த சலாகை வரையப்பட்டிருக்குது? 40க்கு நேரா இருக்குது. 2வதாக வரையப்பட்ட சலாகையினுடைய உயரம் 40 வரை இருக்குது. இங்க பார்க்கணும், கிடையச்ச பார்க்கணும் எது வரைக்கும் இதனுடைய உயரம் இருக்குது? 40 வரைக்கும் இருக்குது. அப்ப கட்சி பி பெற்ற வாக்குகளின் சதவீதம் 40%. 3வதாக கட்சி சி பெற்ற வாக்குகளின் சதவீதம் எவ்வளவு? 10%. 10%. இது என்ன தேர்தல்? மாகாண சபை தேர்தல். கேட்கப்பட்ட கேள்வி, மாகாண சபை தேர்தலில் கூடிய சதவீத வாக்குகளை பெற்ற கட்சி எது? அப்ப இந்த 3 கட்சிகளையும் பார்க்கிறோம். முதலாவது கட்சியே 50% வாக்குகளையும், கட்சி பி 40% வாக்குகளையும், கட்சி சி 10% வாக்குகளையும் பெற்றிருக்குது. அப்ப இதுல கூட பெற்றிருக்கிறா கட்சி ஏ. எந்த கட்சிக்காக வரையப்பட்ட சலாகையினுடைய உயரம் நீளம் கூடினதா இருக்குதோ அதுதான் கூடின வாக்குகளை பெற்றிருக்கும். 50% வாக்குகளை கட்சி ஏ பெற்றிருக்குது. அப்ப முதலாவது கேள்விக்கு விடை
மாகாண சபை தேர்தலில் கூடிய சதவீத வாக்குகளை பெற்ற கட்சி எது? முதலாவது கட்சி என்ன? நீல நிறத்தினால் காட்டப்பட்டிருக்கக்கூடிய சலாகை கட்சி ஏ. முதலாவது கேள்விக்கு விடை கட்சி ஏ. இரண்டாவது பாராளுமன்ற தேர்தலின் போது மாகாண சபை தேர்தலிலும் பார்க்க அதிக வாக்குகளின் சதவீதத்தை பெற்ற கட்சி எது? பாருங்க, இரண்டாவது கேள்வி. பாராளுமன்ற தேர்தலின் போது மாகாண சபை தேர்தலிலும் பார்க்க அதிக வாக்குகளின் சதவீதத்தை பெற்ற கட்சி எது? இந்த ரெண்டு தேர்தல்களையும் ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. ரெண்டு தேர்தல்களும் இங்க ஒப்பிடப்படுகிறது. பாராளுமன்ற தேர்தலின் போது மாகாண சபை தேர்தலிலும் பார்க்க கூடிய வாக்குகளின் சதவீதத்தை பெற்ற கட்சி எது? அப்ப இங்க மாகாண சபை தேர்தலையும் கட்சியே பார்க்க வேணும், பாராளுமன்ற தேர்தலையும் கட்சியே பார்க்க வேணும். அப்ப இந்த வாக்குகளின் சதவீதத்தை எழுதி கொள்ளுவோம். பாராளுமன்ற தேர்தலில் கட்சி ஏ பெற்ற வாக்குகளின் சதவீதம் எவ்வளவு? பாராளுமன்ற தேர்தலில் கட்சி ஏ பெற்ற வாக்குகளின் சதவீதம் இந்த சலாகை 30. 30க்கு நீராக வரையப்பட்டிருக்குது 30%. கட்சி பிய பாக்குறோம் 60க்கு நீராக வரையப்பட்டிருக்குது 60%. கட்சி சிய பாக்குறோம் 10க்கு நீராக 10 வரைக்குமாக இதனுடைய சலாகை இருக்கிறது 10%. அந்த ரெண்டு சலாகைகளையும் ஒப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. மாகாண சபை தேர்தலிலும் பார்க்க கூடிய வாக்குகளின் சதவீதத்தை பெற்ற கட்சி எது? அப்ப ரெண்டு தேர்தல்கள்லையும் ஒரே கட்சிகளை நாங்கள் ஒப்பிட்டு ஒரே கட்சியை ஒப்பிட்டு பார்க்கிறோம். முதலாவது கட்சி ஏ பார்ப்போம். கட்சி ஏ ஆனது மாகாண சபை தேர்தலில் 50% வாக்குகளை பெற்றிருக்குது. கட்சி ஏ அதே கட்சி பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றிருக்குது? 30%. இங்க கட்சி ஏ முதலாவது தேர்தலில் 50%, கட்சி ஏ இரண்டாவது தேர்தலில் 30%. அடுத்தது கட்சி பி ஒப்பிட்டு பார்க்கிறோம். முதலாவது தேர்தலில் 40%, இரண்டாவது தேர்தலில் 60%. கட்சி சி முதலாவது தேர்தலில் 10%, இரண்டாவது தேர்தலிலும் 10%. எங்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன? பாராளுமன்ற தேர்தலை விட பாராளுமன்ற தேர்தலின் போது மாகாண சபை தேர்தலிலும் பார்க்க இதை விட இங்க அதிகமாக வாக்குகளை பெற்ற கட்சி எது? அப்ப முதலாவது தேர்தலை விட இரண்டாவது தேர்தல்ல அதிகமாக வாக்குகளை பெற்ற கட்சி எது அன்று பார்க்கிறோம். கட்சியே முதலாவதுல 50%, இரண்டாவது 30%. முதலாவது தேர்தலிலும் பார்க்க இரண்டாவது தேர்தலில இதனுடைய வாக்குகளின் சதவீதம் குறைந்து காணப்படுகிறது. கட்சி வி பாருங்கோ, முதலாவது தேர்தலில் 40%, இரண்டாவதுல 60%. இந்த தேர்தலிலும் பார்க்க இந்த தேர்தலில் கூடுதலாக வாங்கியிருக்கு. என்ன கட்சி? கட்சி பி. மூன்றாவது கட்சி சி ஒரே அளவான வாக்குகளை இரண்டு தேர்தல்களிலையும் பெற்றிருக்குது. அப்ப முதலாவது தேர்தலை விட மாகாண சபை தேர்தலை விட கூடிய வாக்குகளை பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற கட்சி எது? கட்சி பி இரண்டாவது இருக்கிறது. முதல் தேர்தலில் 40%, இரண்டாவது தேர்தலில் 60%. அப்ப இதற்கு விடை கட்சி பி ஆகும். மூன்றாவது கேள்வி, கட்சி ஏ அதிக வாக்குகளை பெற்ற தேர்தல் எது? கட்சி ஏ எந்த தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது? அப்ப மூன்று தேர்தல்களையும் கட்சி ஏவினுடைய வாக்குகளின் சதவீதம் உங்களுக்கு தேவை. மூன்றாவது தேர்தல்ல கட்சி ஏ 60% வாக்குகளின் சதவீதமாகவே சதவீதத்தில் எழுதுறேன். 60% வாக்குகளை பெற்றிருக்குது. கட்சி பி 10% வாக்குகளை பெற்றிருக்குது. கட்சி சி 30% வாக்குகளை பெற்றிருக்குது. கேள்வி என்ன? கட்சி ஏ அதிக வாக்குகளை பெற்ற தேர்தல் எது? அப்ப மூன்று தேர்தல்களையும்
கட்சி ஏயினுடைய வாக்குகளின் சதவீதத்தை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது தேர்தல்ல கட்சி ஏவினுடைய வாக்குகளின் சதவீதம் 50%. கட்சி ஏ என்ற முதலாவது வரையப்பட்ட சலாகையின் மூலமாக காட்டப்பட்ட கட்சி நீல நிறத்தை பயன்படுத்தி வரையப்பட்டிருக்கிற சலாகை தான் கட்சி ஏயினுடையது. முதலாவது தேர்தல்ல கட்சி ஏ ஆனது 50% பெற்றிருக்குது. இரண்டாவது தேர்தல்ல கட்சி ஏ 30% பெற்றிருக்குது. மூன்றாவது தேர்தல்ல கட்சி ஏ 60% பெற்றிருக்கிறது. இப்ப கட்சி ஏ அதிக சதவீத வாக்குகளை பெற்ற தேர்தல் எது? இப்ப இந்த தேர்தல்ல கட்சி ஏ அதிக சதவீத வாக்குகளை பெற்றிருக்குது. ஜனாதிபதி தேர்தல்ல தான் அதிக சதவீத வாக்குகளை பெற்றிருக்குது. மூன்றாவது கேள்விக்கு விடை ஜனாதிபதி தேர்தல். நான்காவது கேள்வி, பாராளுமன்ற தேர்தலிலும் பார்க்க ஜனாதிபதி தேர்தலில் குறைந்த சதவீத வாக்குகளை பெற்ற கட்சி எது? பாராளுமன்ற தேர்தலிலும் பார்க்க ஜனாதிபதி தேர்தலில் குறைவான சதவீத வாக்குகளை பெற்ற கட்சி எது? அப்ப இந்த 2 தேர்தல்களையும் நாங்கள் ஒப்பிடுகிறோம். எந்த கட்சி முதலாவது தேர்தலை விட 2வது தேர்தல்ல குறைவான வாக்குகளை பெற்றிருக்குது அந்த பார்க்கிறோம். கட்சி ஏ பார்ப்போம். பாராளுமன்ற தேர்தலில் 30%, இங்க 60%. பாராளுமன்ற தேர்தலை விட ஜனாதிபதி தேர்தலில் கட்சி ஏ ஆனது கூடத்தான் வாங்கியிருக்குது. இங்கே விட இங்கே அதிகம். பாராளுமன்ற தேர்தலில் 30%, ஜனாதிபதி தேர்தலில் 60%. கட்சி பி பாராளுமன்ற தேர்தலில் 60%, ஜனாதிபதி தேர்தலில் 10%. இங்க அதிகமாக வாங்கியிருக்குது, இங்க குறைஞ்சிருக்குது. கட்சி சிய பார்க்கிறோம். பாராளுமன்ற தேர்தலில் 10%, ஜனாதிபதி தேர்தலில் 30%. பாராளுமன்ற தேர்தலை விட ஜனாதிபதி தேர்தலில் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்குது கட்சி சி. அப்ப பாராளுமன்ற தேர்தலை விட ஜனாதிபதி தேர்தலில் குறைவான வாக்குகளின் சதவீதத்தை பெற்ற கட்சி எது? கட்சி பி. இங்க பாருங்க, கட்சி பி 60% வாக்குகளை பெற்றிருக்குது. பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் கட்சி பி 10% வாக்குகளை பெற்றிருக்குது. இப்ப கேள்வி அதுதான், பாராளுமன்ற தேர்தலிலும் பார்க்க ஜனாதிபதி தேர்தலில் குறைவான வாக்குகளின் சதவீதத்தை பெற்ற கட்சி எது? அப்ப என்ன கட்சி? கட்சி பி ஆகும். ஐந்தாவது கேள்வி, பாராளுமன்ற தேர்தலின் போது கூடிய சதவீத வாக்குகள் பெற்ற கட்சி எது? பாராளுமன்ற தேர்தலின் போது கூடிய சதவீத வாக்குகளை பெற்ற கட்சி எது? இப்ப பாராளுமன்ற தேர்தல் அதற்குரிய சலாகையில பார்க்கிறோம். பாராளுமன்ற தேர்தலில் கூடிய வாக்குகளை பெற்ற கட்சி எது? இதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், எந்த சலாகையினுடைய உயரம் அதிகமாக இருக்குதோ அதுதான் கூடிய வாக்குகளின் சதவீதத்தை பெற்றிருக்கும். அப்ப கட்சி ஏ 30%, கட்சி பி 60%, கட்சி சி 10% வாக்குகளை பெற்றிருக்குது. இந்த தேர்தலில் கூடிய வாக்குகளை பெற்ற கட்சி எது? கட்சி பி ஆகும். ஆகவே பிள்ளைகள், தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் என்னும் பகுதியில தரவுகளை வகை குறித்தலும் விளக்கம் கூறுதலும் என்னும் பாடத்துல தரவுகளுக்கு விளக்கம் கூறல் என்னும் பகுதியில நாங்கள் சலாகை அல்லது கூட்டு சலாகை மூலமாக ஒரு தரவானது காட்டப்படும் பொழுது தரவானது காட்டப்பட்டு அது தேவையான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அந்த கேள்விகளுக்கான விடையை இந்த வரைபிலிருந்தே நாங்கள் பெற்றுக்கொள்வது. வரைபிலிருந்து அந்த கேள்விகளுக்கான விடையை எடுக்கிறது அல்லது வரைபிலிருந்து தீர்மானத்தை மேற்கொள்வதற்கான் என்ன சொல்லுவோம்? தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் என்று சொல்றோம். இந்த பாடத்தை பொறுத்தவரையில நாங்கள் இந்த பாடத்துல தரவுகளை முதலாவது சலாகை மற்றும் கூட்டு சலாகை வரைவின் மூலமாக தரவுகளை வகை குறித்து காட்டியிருந்தோம். அதை தொடர்ந்து தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த பாடத்துல இந்த 2 விஷயங்களும் தான், தரவுகளை வகை குறிக்கிறது, தரவுகளுக்கு விளக்கம் கூறுறது. இப்படித்தான் கேள்வி வரும்.
ஒரு வரைபொண்டை தந்துட்டு 3 சலாகைகள் கூட்டு சலாகை வரைபொண்டை தந்துட்டு இந்த வரைவிலிருந்து எங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். நிச்சயமாக கேள்வி ஒன்று வரும். நாங்கள் சரியான முறையில வரைப விளங்கி கொண்டு அதற்குரிய கேள்விகளுக்கு சரியாக விடையளிக்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் பற்றியும் இப்ப படிச்சிருக்கிறோம். இதோட இந்த பாடலகானது நிறைவுக்கு வருது. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பாடலக நாங்கள் இப்ப படிக்கலாம். அதனுடைய தொடர்ச்சியாக 7 கணிதத்தில 27வது பாடலகான அளவுடை படங்கள். அளவுடை படங்கள் என்னும் பாடலகினை இப்ப நாங்கள் படிக்க இருக்கிறோம். முதலாவதாக அளவுடை படம் அப்படி என்றா என்னென்று தெரிஞ்சு கொள்கிறோம். அளவுடை படம் என்றா என்ன? அளவுடை படம் என்னும் போது ஏதோ ஒரு படத்தை தான் நாங்கள் சொல்ல வாரோம். அளவுடை படம் அப்படி என்றா என்னன்னு பார்ப்போம். அதாவது இப்ப நாங்கள் சூழல்ல நிறைய பொருட்களை, நிறைய உருவங்களை, நிறைய வடிவங்களை பார்க்கிறோம். அப்படித்தானே? இப்போ உதாரணமாக நாங்கள் வெளியில எங்களோட சூழல்ல ஒரு வேப்ப மரத்தை பார்க்கிறோம்டா, அந்த வேப்ப மரத்தை அப்படியே நாங்கள் எங்களுடைய கோப்பியிலேயோ அல்லது இந்த போர்ட்லேயோ கீற முடியாது. ஒரு வேப்ப மரத்தை பார்க்கிறோம் அல்லது ஒரு தென்னை மரத்தை பார்க்கிறோம்டா அதை அப்படியே நாங்கள் கீற முடியாது. அப்ப என்ன செய்வோம்? அந்த வேப்ப மரம் மாதிரியே உருவத்துல அந்த வடிவத்துல அளவை மட்டும் நாங்கள் என்ன செய்வோம்? சின்னனாக்கி வரைவோம் அல்லது பெருசாக்கி வரைவோம். சின்ன படங்களாக இருந்தால் சிறிய பூச்சிகள், நுண்ணங்கிகள் அப்படியெல்லாம் நீங்கள் விஞ்ஞானத்துல படிக்கும்போது நுண்ணங்கிகள் ஆக சிறிய அளவுல இருக்கும். அப்ப நீங்கள் அதை அப்படி அதே சிறிய அளவுல வரைய மாட்டீங்க. அதை பெருசாக்கி கொப்பியில வரைவோம். கொஞ்சம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக்கி கொப்பியில வரைவோம். அதே போல இந்த சூழல்ல நாங்கள் அவதானிக்கக்கூடிய பொருட்களோ அல்லது வடிவங்களினதோ அல்லது உருவங்களையோ வரையும் போதோ அவற்றின் உண்மையான அளவில வரைவது சரியான கஷ்டமாக இருக்கும். இந்த ஒரு வீட்டை அப்படியே நாங்கள் இந்த போட்டுல வரைஞ்சு விட முடியாது. ஆனால் என்ன செய்யலாம்? வீடு மாதிரி ஒரு சின்ன படத்தை கீற முடியும். இவ்வாறு எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி உண்மையான வடிவத்தில் உள்ள சகல பொருட்களையும் வடிவமானது உண்மையான வடிவத்திலே இருக்கிற மாதிரியும், ஆனால் அதனுடைய அளவை மட்டும் நாங்கள் மாற்றி வரைய முடியும். இப்படி வரையப்பட்ட படங்களைத்தான் என்ன சொல்றோம்? அளவிட படங்கள் என்று சொல்றோம். அதாவது நாங்கள் பார்க்கக்கூடிய உருவினுடைய வடிவமானது உண்மையான வடிவத்திலே இருக்கிற மாதிரியும், ஆனால் அதனுடைய அளவை மட்டும் மாற்றி கூறுவோம். ஒரு வீட்டினுடைய படம் வேண்டா நாங்கள் வீட்டை அப்படியே வீட்டை அப்படியே வரைய மாட்டோம், சின்னனாக்கி வரைவோம். இப்படி வரையக்கூடிய படங்களைத்தான் என்ன சொல்லுறோம்? அளவிடை படங்கள் என்கிறோம். வடிவமானது அதே வடிவத்துல உண்மையான வடிவத்திலே அந்த என்ன பொருளினுடைய உண்மையான வடிவத்திலேயே காட்டுவோம். ஆனால் அளவை மட்டும் சிறியதாக்கி அல்லது பெரியதாக்கி வரையக்கூடிய இவ்வாறான படங்களைத்தான் என்ன சொல்லுறோம்? அளவிடை படங்கள் என்று சொல்கிறோம். அப்ப ஒரு வீட்டை வரைய வேணுமென்னா வீடு கட்டுறதுக்கு முன்னதாக நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுடைய வீடு எப்படி கட்ட வேணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணுவோம். ஒரு பேப்பர்ல நாங்கள் கீறி காட்டுவோம். இப்போ பேப்பர்ல உண்மையான வீட்டை நாங்கள் அப்படியே கீறுறது இல்லை. பேப்பர்ல சின்னனாக்கி பேப்பருக்கு ஏற்ற மாதிரி இது வீடு
வீடானது எத்தனை எவ்வளவு நீளம் இருக்க வேணும், எவ்வளவு அகலம் இருக்க வேணும், அதுக்குள்ள என்னென்ன ரூம்கள் எல்லாம் இருக்க வேணும், எப்படி பாதை இருக்க வேணும் என்றதை நாங்கள் காட்டுவோம். இவ்வாறு அதே வடிவத்துல உண்மையான வடிவத்துல இருக்க வேணும். ஆனால் அளவு மட்டும் மாறுபடும். அளவு மட்டும் சிறிய அளவில் அல்லது பெரிய அளவில் இருக்கும். அளவை மட்டும் சிறியதாக்கி உண்மையான வடிவத்திலேயே வரையக்கூடிய படங்களைத்தான் என்ன சொல்லுறோம்? அளவிடை படங்கள். ஒரு வீடு வரைய வேணுமெண்டா அப்படி சொல்லுவோம். நாங்கள் உண்மையான வீட்டை காட்டுறதில்லை. வீடு வீட்டுல இதுல வாசல் வர வேணும் அப்படி காட்டும். இதுல இத்தனை மீட்டர்ல இதுல ஒரு ரூம் இருக்க வேணும், இப்படி பாதை போக வேணும், இதுல இன்னொரு ரூம் இதுல வர வேணும் அப்படி நாங்கள் காட்டியிருப்போம். இவ்வாறு இதுல இப்படி ஒரு ரூம் வர வேணும். அப்படி நிறைய நாங்கள் ஒரு வீட்டினுடைய உண்மையான ஒரு வடிவத்தினுடைய ஒரு உண்மையான ஒரு வீட்டையோ அல்லது பொருட்களையோ அதனுடைய அளவை சின்னதாக்கி வரையக்கூடிய படங்களைத்தான் என்ன சொல்லுறோம்? அளவிடை படங்கள் என்கிறோம். இப்ப இந்த அளவிட படங்களை வரையும் போது எங்களுக்கு தேவையான முதல்ல முக்கியமான தேவையாக இருப்பது என்னது? ஒரு அளவிடை படத்தினுடைய அளவிடை விகிதம். ஒரு அளவிடை படத்தினுடைய அளவிடை விகிதம் எங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேணும். ஒரு அளவிடை படத்தை வரைவதற்கு அளவிடை விகிதம் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படும். அளவிடை விகிதம் அப்படி என்றா என்ன? அதாவது இப்ப பாருங்க, ஒரு காணி ஒன்றினுடைய ஒரு காணி ஒன்றை வரைய வேணும். காணிந்த நீளம் 6 மீட்டர், அகலம் 4 மீட்டராக இருக்கிற மாதிரியான ஒரு காணியினுடைய அளவிடை படம் வரைய போறோம். ஒரு காணியினுடைய நீளம் 6 மீட்டர்ல அகலம் 4 மீட்டர்லையும் இருக்கக்கூடிய ஒரு காணியை நாங்கள் வரைய வேணுமெண்டா உண்மையாக வரைய முடியுமா? 6 மீட்டர் நீளத்துல எங்களோட கொப்பியிலேயோ அல்லது இந்த போட்லயோ நாங்கள் ஒரு காணியை கீற முடியுமா? இல்லை. 6 மீட்டர்ண்டா 6 சென்டிமீட்டர் தான் கீறலாம். 6 மீட்டர் கீறையில தெரியும் உங்களுக்கு. 1 மீட்டர்ண்டா 100 சென்டிமீட்டர் சேர்ந்ததுதான் 1 மீட்டர். 6 மீட்டரையும் 4 மீட்டரையும் எங்களோட கொப்பியில நாங்கள் வரைய முடியாது. அப்ப இந்த காணியை நாங்கள் வரைய வேண்டுமென்றா என்ன படமாகத்தான் வரையலாம்? உண்மையாக வரைய முடியாது, ஆனால் அளவிடை படமாக வரையலாம். காணியை சின்னனாக்கி காணி வடிவத்திலேயே இருக்கும், ஆனால் அளவை மட்டும் என்ன செய்வோம்? சிறியதாக்கி காட்டும். அப்ப ஒரு காணி நீளம் 6 மீட்டரும் அகலம் 4 மீட்டரும் இருக்கிற மாதிரியான ஒரு காணியின் உண்மையான படத்தை வரைய முடியாது. அளவிட படத்தை வரைய போறோம். அளவிட படத்தை வரைகிறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும்? அளவிடை விகிதம் தேவைப்படும். அளவிடை விகிதம் என்றா என்ன அளவுல நாங்கள் எடுத்து அளவிட படம் வரைகிறதுக்கு என்ன விகிதத்தை பயன்படுத்துறோம், என்ன அளவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படி. அப்ப பாருங்க, அளவிட விகிதம் இப்ப நீளம் பாருங்க 6 மீட்டர். 6 மீட்டரை நாங்கள் எத்தனையாக சின்னனாக சுருக்கலாம் அப்படி என்று பார்க்க போறோம். அப்ப எங்களுக்கு தெரியும், நாங்கள் 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர், 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் என்று எங்களுக்கு தெரியும். அதே நேரம் நாங்கள் என்ன செய்யறோம்? 6 மீட்டரை 6 சென்டிமீட்டராக நாங்கள் எடுக்க
போறோம். சென்டிமீட்டர்ண்டா எங்களோட கொப்பியில வரையலாம். 6 மீட்டர் என்னும் அந்த காணியின் நீளத்தை 6 சென்டிமீட்டர் ஆக்கி நாங்கள் கொப்பியில வரைய போறோம். 6 மீட்டரை 6 சென்டிமீட்டர் ஆக்க போறோம். அப்ப ஒரு சென்டிமீட்டரை என்னென்று எடுக்க போறோம்? 1 மீட்டர். 1 மீட்டரை 1 சென்டிமீட்டர் அண்டு எடுத்து வரைய போறோம். நீளம் 6 மீட்டர். 6 மீட்டரை 6 சென்டிமீட்டர் நீளமாக நாங்கள் வரைகிறதுக்கு நாங்கள் என்ன விகிதத்தை பயன்படுத்துறோம்? 1 சென்டிமீட்டரை 1 மீட்டர் என்று எடுக்கிறோம். பாருங்க, விகிதமண்டா என்ன? 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கணியங்களையோ அல்லது பொருட்களையோ ஒப்பிடும் போது அவற்றுக்கு இடையில உள்ள ஒரே அலகில் அளக்கப்பட்ட 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பொருட்களையோ அல்லது கணியங்களையோ ஒப்பிடும் போது அவற்றுக்கு இடையில உள்ள எண் ரீதியான தொடர்பைத்தான் சொல்லுவோம். விகிதம் வேண்டா எங்களுக்கு இந்த அலகும் ஒரே மாதிரி மாற்றப்பட வேணும். அப்ப 1 சென்டிமீட்டரை நாங்கள் எத்தனை சென்டிமீட்டர் என்று எடுக்க போறோம்? 100 சென்டிமீட்டர் என்று எடுக்க போறோம். 1 சென்டிமீட்டரை 100 சென்டிமீட்டர் என்று எடுக்க போறோம். அப்ப 1 சென்டிமீட்டரை 100 சென்டிமீட்டராக மாற்றி இந்த படத்தை நாங்கள் கீற போறோம். அப்ப நாங்கள் எடுத்திருக்கிற விகிதம் என்ன? 1க்கு 100. 1 சென்டிமீட்டர் என்றா 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டரை 1 சென்டிமீட்டராக நாங்கள் எடுத்து வரைய போறோம். இந்த விகிதத்தை தான் என்னன்னு சொல்லுவோம்? அளவிட விகிதம். பாருங்கோ, இன்னும் ஒருக்கா சொல்லுவோம். நீளம் 6 மீட்டர் நீளமுள்ள காணியை எங்களுடைய கொப்பியில நாங்கள் வரைய முடியாது. ஆனா என்ன செய்யலாம்? 6 மீட்டரை 6 சென்டிமீட்டராக வரைய முடியும். 6 மீட்டரை 6 சென்டிமீட்டர் ஆக்கி நாங்கள் கொப்பியில வரையலாம். இப்போ 6 மீட்டரை 6 சென்டிமீட்டர் ஆக்குறோம்டா 1 மீட்டரை எத்தனை சென்டிமீட்டர் ஆக்கி வரைய போறோம்? 1 சென்டிமீட்டராக மாற்றி நாங்கள் வரைய போறோம். அப்ப 1 சென்டிமீட்டரை 1 மீட்டர் என்று நாங்கள் எடுத்து வரைய போறோம். 1 மீட்டர் அளவை 1 மீட்டர் நீளத்தை 1 சென்டிமீட்டர் நீளமாக கொண்டு இந்த அளவிடை படத்தை நாங்கள் வரைய போறோம். அப்போ 1 சென்டிமீட்டரை 1 மீட்டர் என்று எடுக்க போறோம். 1 மீட்டர் என்றா எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். விகிதமாக எழுதும் போது ஒரே அலகால அளக்கப்பட்டிருக்க வேணும். 1 சென்டிமீட்டரை நாங்கள் 100 சென்டிமீட்டர் ஆக்கி இந்த படத்தை வரைய போகிறோம். ஆகவே இதற்காக நாங்கள் பயன்படுத்துகிற அளவிட விகிதம் என்ன? 1 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டரை 100 சென்டிமீட்டரை 1 சென்டிமீட்டர் ஆக்கி வரைய போறோம். 1க்கு 1 100க்கு விகிதமாக வாசிக்கும் போது 1 100க்கு என்னும் அளவிடை விகிதமாக்கி நாங்கள் வரைய போகிறோம். 1 100க்கு என்று சொல்லுவோம். 1 100க்கு, அதாவது ஒரு பங்கு 100 பங்குக்கு சமன் என்கிற மாதிரி எடுத்து நாங்கள் வரையறோம். இந்த விகிதத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? அளவிடை விகிதம் என்று சொல்லுவோம். அப்ப இனி நாங்கள் வரைய முடியும். அப்படி இந்த காணியை இனி நாங்கள் வரைந்து காட்டலாம். என்னண்டு பாருங்கோ, 1 சென்டிமீட்டர் 1 மீட்டர் என்று எடுக்க போறோம். இப்ப நீளம் 6 சென்டிமீட்டர் என்றா 1 மீட்டர் 1 சென்டிமீட்டர் ஆகும். 1 மீட்டருக்கு பதிலாக 1 சென்டிமீட்டர் எடுத்து நாங்கள் காணியை வரைய போறோம். 1 மீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் என்றா 6 மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர். அதே போல 1 மீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் அப்படி என்றா 4 மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்? 4 சென்டிமீட்டர். அப்ப இப்ப நாங்கள் அளவை சின்னனாக்கிட்டோம் பாருங்க. 6 மீட்டரை 6 சென்டிமீட்டராக மாற்றி வரைய போறோம். 4 மீட்டரை 4 சென்டிமீட்டராக மாற்றி வரைய போறோம். மீட்டர் சென்டிமீட்டர். மீட்டர்ண்டா 1 மீட்டர் தான் 100 சென்டிமீட்டருக்கு சமம். 6 மீட்டரை நாங்கள் 6 சென்டிமீட்டர் ஆக்குறோம். சின்னனாக்குறோம். 6 மீட்டரை 6 சென்டிமீட்டர் ஆக்குறோம். 4 மீட்டரை 4 சென்டிமீட்டர் ஆக்குறோம். இனி எங்களால வரைய முடியும்.
காணி வரைய வேணுமெண்டா நேர்விளிம்பு வரைகோலை பயன்படுத்தி அளவுகோலை பயன்படுத்தி நீளம் 6 சென்டிமீட்டர் நீளத்துல நீளம் பார மாதிரியும் 4 சென்டிமீட்டர் அகலம் பார மாதிரியும் நாங்கள் இந்த காணியை வரைந்து காட்ட முடியும். காணியினுடைய அளவை சின்னனாக்கி வரைந்து காட்ட முடியும். இது ஒரு செவ்வக வடிவ காணி. நீளம் அதிகமாக அகலத்தை விட நீளம் கூடுதலாக இருக்கு. ஆகவே ஒவ்வாறு உண்மையான அளவில் ஒரு பொருளோ அல்லது ஒரு உருவமோ ஒரு வடிவமோ தரப்படும் போது அதனுடைய அளவை நாங்கள் சிறியதாக்கி அந்த படத்தை வரைந்து காட்டுகிறோம். அவ்வாறு சிறியதாக நாங்கள் வரைவதற்கு முக்கியமான காரணமாக எங்களுக்கு என்ன தேவை? இந்த அளவிடை விகிதம் தேவை. என்ன விகிதத்துல நாங்கள் இந்த அளவை குறைக்கிறோம்? என்ன விகிதத்துல நாங்கள் இங்க குறைச்சிருக்கிறோம்? 1 சென்டிமீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டரை தான் நாங்கள் 1 சென்டிமீட்டர் ஆக்கி எடுத்திருக்கிறோம். 100 சென்டிமீட்டரை 1 சென்டிமீட்டராக மாற்றி சிறியதாக்கி இருக்கிறோம். 6 மீட்டர்ல தரப்பட்ட காணியினுடைய நீளத்தை 6 சென்டிமீட்டர் ஆக்குறோம். 4 மீட்டர்ல தரப்பட்ட காணியினுடைய நீளத்தை 4 சென்டிமீட்டராக மாற்றி நாங்கள் இந்த காணியை வரைந்து காட்டுகிறோம். அப்ப இவ்வாறு அளவிடை படம் அப்படி என்றா இன்றைக்கு என்னென்னு படிச்ச நாங்கள் தரமூல கணிதத்துல அளவிடை படம் அப்படி என்றா என்னென்னு பார்த்திருக்கிறோம். சூழல்ல காணப்படக்கூடிய ஒரு பொருளையோ ஒரு வடிவத்தையோ ஒரு உருவத்தையோ உண்மையாக அதே அளவுல எங்களால வரைய முடியாது. வரைவது என்பது கடினமானது ஆகும். அதற்காக அந்த பொருளினுடைய அல்லது அந்த உருவத்தினுடைய அளவை சிறியதாக்கி, ஆனால் உண்மையான உருவத்திலே உண்மையான வடிவத்திலேயே அளவை மட்டும் சின்னனாக்கி சிறியதாக்கி வரைகிறோம். சில நேரங்களில் அளவை பெரியதாக்கி வரைகிறோம். இவ்வாறு வரையக்கூடிய படங்களைத்தான் அளவுடை படங்கள் என்கிறோம். இந்த அளவிடை படங்களை வரைவதற்கு அளவிடை விகிதமானது அவசியமானது ஆகும். என்ன அளவிடையில் நாங்கள் வரைகிறோம் என்பது மிகவும் முக்கியமானது ஆகும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு இதோட வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி பிள்ளைகள்.